வெல்கம் டு சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீட்டில் ஓட்டி கேட்க வந்தேன். அந்த வீட்டில் வந்து இன்றைக்கி ரம்ஜான் கொண்டாடுறாங்க. சரி அப்படியே வந்து என்னையும் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் இருங்க சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். எனக்கு சாப்பாடை விட ஓட்டு தாங்க முக்கியம், மறக்காமல் பேனா சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க பையனை கேட்கணுமா, அவங்க பையனும் சொன்னாதான் அவங்க இந்த சின்னத்தில் ஓட்டு போடுவாங்களாம். ஏங்க இங்கே வாங்க, பேனா சின்னத்தில் ஓட்டு போடுறீங்களா? உங்களுக்கு நான் வந்து மாட்டு பண்ணை வச்சு கொடுக்குறேன், நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, படுத்துக்குன்னே மாடு மேய்க்கலாம். ஸோ அந்த ஃபேமிலிக்கிட்ட தான் இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கிறோம். அவங்க பிரியாணி இப்படி உக்காரியா? ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் விற்க வேண்டிய மாதிரி ஆக முடியும். எங்களுக்கு உங்களோட ஓட்டை வந்து எனக்கு கொடுங்க. ஏம்மா யாருக்குமா ஓட்டு போடுவேன்? எனக்கு போடுவேன், டிவி கேக்கு ஓட்டு போடுவேன். பாருங்கள், எனக்கு எல்லா பசங்களும் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உலக லெவலில் ஃபேமஸ்ஸு. நீ மேடம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அம்மா தாயே யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அம்மா தாயே யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பார்த்தீங்களா, டிவிக்கை விட ரொம்ப பவராக இருக்கிறோம் பாருங்கள் நாங்கள். அதனால் டிவிக்கை யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விற்கிற வேட்பாளராக என்ன நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வின்னிங் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஏன்பா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அவர் டிவிக்கு போகிறாராம். அவர் டிவிக்கு போகிறாராம். சரி விடு. சரிப்பா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். பேனா சின்னத்தில் தினமும் பள்ளிக்கூடத்தில் போய் பேனா எடுத்து எழுதுறீங்கல்ல, பேனா எழுதுறது எப்படி முக்கியம்? பென்சிலில் எழுதுறீங்களா இல்லை பல்லில் எழுதுறீங்களா? சரி, பேனாவில் எழுதுறது எப்படி முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். தரங்க நல்லா வந்துட்டா? சும்மா பயங்கரமாக பிரியாணி செஞ்சுருக்குறாங்க. அவர் பேர் என்ன? தண்ணி இன்னும் இழுக்கலைங்க. அது பேர் என்ன? தலைப்பாக்கட்டி பிரியாணியே வந்து தோற்று போயிடும் போலங்க. மாசாக செஞ்சுருக்குறாங்க அவங்க பிரியாணி. கலர் பவுடர் போடலிங்களா? இல்லை போடலையான்னு கேட்டேன். போடாமல் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க பாய் விட்டம்மா வந்து மாசாக வந்து பிரியாணி கிண்டிக்கிறாங்க. எங்கே உங்கள் பிரியாணிக்கு காட்டலாமா வேணாமாங்க? அவங்கக்கிட்ட பர்மிஷன் தான் கேட்டு தான் சொல்லணும். நம்ம காட்டிட்டேன்னா ஐயோ நான் சாப்பிட்ட சாப்பாடு சொல்லிட்டு அப்படியே முதல்ல போடுமா. ஐயோ போட்டு விடு. குழந்தைங்க சாப்பிட்டோம். குழந்தைங்க தான் கண்கள், தமிழ்நாட்டின் கண்கள். பாருங்கள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக செம்ம இதாக செஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படியே பிரியாணி சாப்பிட்டு ஓட்டு கேட்க அடுத்த வீட்டுக்கு போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.